பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாமா? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 3வது வசனம். அன்றியும் என் உத்தம கூட்டாளியே, அவர்களுக்கு உதவியாய் இருக்கும்படி உன்னையும் வேண்டிக் கொள்கிறேன். அவர்கள் கிளமெந்தோடும் மற்ற என் உடன் வேலையாளர்களோடும் கூட சுவிசேஷ விஷயத்தில் என்னோட கூட மிகவும் பிரயாசப்பட்டார்கள். அவர்களுடைய நாமங்கள் ஜீவ புஸ்தகத்தில் இருக்கிறது. போதும். ஆமென். கர்த்தர் நல்லவர். இந்த இடத்துல வாசிக்கும் பொழுது பாருங்க, ஊழிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின அந்த அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது விதமாக சொல்லுகிறார், என்னுடைய கூட ஊழியத்துக்கு அந்த ஜனங்களோடு ஊழியத்துக்கு பிரயாசப்பட்டவர்களுடைய பெயர்கள் எங்க இருக்குதான்? ஜீவ புஸ்தகத்தில் இருக்கும். ஊழியம் செய்ய போறவங்க, ஊழியத்துக்கு சப்போர்ட் பண்றாங்க, பெயர்கள் எங்க எழுதப்படும்? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படும். நம்ம நினைச்சு பார்த்துருப்போமா? நம்ம நினைப்போம் நிறைய காரியங்களுக்கு, வேற காரியங்களுக்கு தான் ஜீவ புஸ்தகத்தில் பேர் இருக்கிறவங்க பரலோகத்துக்கு போக முடியும்னு சொல்லப்படுகிற காரியத்தின்படி ஊழியத்துக்கு உதவி செய்கிறாங்க. ஊழியம் செய்யக்கூடிய பெயர்களை எதில் எழுதப்படுகிறது? ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறது. அப்போ இந்த ஜீவ புஸ்தகத்தில் எழுதப்படுகிறதுக்கு தேவன் சில காரியங்களையும் அங்கு சொல்லுகிறார். அப்போ ஜீவ புஸ்தகத்தில் ஊழியம் செய்கிறவங்களுக்கும் அதுக்கு உதவி செய்கிறவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறவங்க. அப்போ நம்மெல்லாம் இப்போ எங்கே போகிறோம்? ஊழியத்துக்கு போகிறோம். அந்த ஊழியத்துக்கு போகிறோடைய பெயர்கள்லாம் நம்முடைய பேர் ஜீவபுஸ்தகத்தில் இருக்கும்னு எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். கர்த்தர் நல்லவர். நம்முடைய பேர் எங்கே இருக்குது? ஜீவபுஸ்தகத்தில் இருக்கின்ற விசுவாசத்தோடு நம்ம ஊழியத்துக்கான சொல்கிறோம். அப்போ இதில் எபேசியரில் நம்ம வாசிக்கும் பொழுது பாருங்கள், எபேசியர் 3ஆம் அதிகாரத்தில் பார்க்கும் பொழுது அங்கு தேவன் இந்த சுவிசேஷத்தை எவ்விதமாக பவுல் மூலமாக தேவன் பயன்பட்டார்னு சொல்லி அங்கே வாசிக்க முடிகிறது. அதில் 6வது வசனத்தை வாசிக்கல. எபேசியர் 3ஆம் அதிகாரம். இல்லை பாருங்க, முன்னாடி இந்த மாதிரி சுவிசேஷத்துக்கு போறதுக்கு ட்ரைனிங் எல்லாம் அன்னைக்கு கொடுக்கலையாம். பவுலுக்கு அன்னைக்கு ட்ரைனிங் எல்லாம் கொடுக்கப்படலை. ஆனால் இன்னைக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்புகளை தேவன் உருவாக்கி இருக்கிறார். அப்போ பவுல் மூலமா இன்னைக்கு நமக்கு ட்ரைனிங் கொடுக்குறார். நீங்க ஊழியத்தை செய்யுங்க. அன்னைக்கு ஊழியம் செய்யறதுக்கு போறதுக்கு இப்படிப்பட்ட வாய்ப்புகள் இல்லை. ஆனால் இன்னைக்கு அதுக்குள்ள வாய்ப்புகளை தேவன் கொடுத்து நம்மளை ஊழியத்துக்கு அழைத்து செல்கிறார். நம்மளை எங்க கொண்டு செல்கிறாரு? ஊழியத்துக்கு அழைத்து செல்கிறார். அப்ப அந்த ஊழியத்துக்கு அழைத்து அதுல 7வது வசனம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். எபேசி பாருங்க, சுவிசேஷத்தை செய்வதற்கு தகுதி உள்ளவனா மாறுறதுக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கிறதா? கிருபை கிடைத்திருக்கிற. யாருக்கு? பவுலுக்கு கிருபை. தேவன் கொடுத்த கிருபையினால் ஊழியம் செய்யறதுக்கு கிருபை தேவைப்படுகிறது. அப்ப பவுல் அந்த ஊழியத்தை செய்வதற்கு கிருபையை தேவனிடத்திலிருந்து வாங்கி கொட்டார். 8வது வசனம் வாசிக்கலாம். பரிசுத்தவான்கள் எல்லாரிலும் சிறியவனாகிய நான் கிறிஸ்துவினுடைய அளவற்ற ஐஸ்வரியத்தை புறஜாதிகளிடத்தில் சுவிசேஷமாய் அறிவிக்கிறதுக்காக இந்த கிருபை எனக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. சுவிசேஷத்தை புறஜாதியார்களுக்கு அறிவிக்கும்படியாக இந்த கிருபையை தேவன் நமக்கு கொடுத்திருக்கு. அப்போ இன்னைக்கு நம்ம சுவிசேஷம் வெளியே போய் சொல்றதுக்கு நமக்கு ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறாரு? கிருபை கொடுத்திருக்கிறார். மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு என்ன வேணும்? அப்போ கிருபை வேண்டும். கிருபை உள்ளவன். அப்போ கிருபை இருந்தாதான் ஊழியம் செய்யறதுக்கு ஆண்டவர் நமக்கு என்ன செய்வாரு? பலனை கொடுக்கிறார். ஞானமா பேசுறதுக்கு கிருபை கொடுக்கிறார். அவ இன்னொரு வசன நீதிமொழியில சொல்லப்படுகிறது, ஆத்மா ஆதாயப்படுத்துறவன் ஞானி. ஞானி யாரு? ஞானி ஆதாயப்படுத்துவா. அப்போ ஆண்டவர் நமக்கு கொடுக்கப்பட்ட கிருபை ஞானத்தை கொடுத்தால் அந்த ஞானத்தை பயன்படுத்துவதற்கு ஞானத்தை தேவன் கொடுத்து ஆத்மா ஆதாயப்படுத்தக்கூடிய கிருபையை அன்னைக்கு பவுலுக்கு கொடுத்தது போல நமக்கு இன்னைக்கு அந்த கிருபை கொடுக்கப்பட்டிருக்கு. புறஜாதிகார நீ ஆயத்தப்படுத்து, அவங்களை சுவிசேஷம் சொல்லு என்று சொல்லி நம்மளை தேவன் அன்னைக்கு பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை அன்னைக்கு பவுல் தேவனிடத்திலிருந்து அந்த கிருபையை பெற்றுக்கொண்டா இன்னைக்கு அந்த கிருபையை நமக்கு தேவன் கொடுத்திருக்கிறார் ஊழியம் செய்யறதுக்கு. அப்போ 11வது வசனத்தை கூட வாசிக்கலாம். எபேசியர் 3ஆம் அதிகாரம் 11. ஆதி காலத்தில் இருந்த ரகசியங்கள் பாத்துங்க. ரகசியம் ஊழியம் செய்யறதுக்கு ரகசியங்கள் தேவைப்படுது. தேவத்தினுடைய
தெய்வத்தினுடைய ரகசியங்கள், வேதத்தினுடைய ரகசியங்கள். அப்போ இந்த சுவிசேஷி சொல்லுவதற்கு அன்னைக்கு பவுலுக்கு தேவன் கிருபை கொடுத்திருந்தார். சுவிசேஷி சொல்லுவதற்கு ரகசியங்கள், வேத ரகசியங்கள் தேவை. நிறைய வசனங்கள் நம்முடைய இருதயத்தில் என்ன செஞ்சிருக்கணும், தங்கி இருக்கணும். நிறைய வசனங்கள் இருந்தா யாராருக்கு எப்படி எப்படி எந்தெந்த சூழ்நிலையில எப்படி எப்படி நம்ம சுவிசேஷி சொல்லலாம் என்பதை தேவன் நமக்கு கற்றுக் கொடுத்து இருக்கிறார். அப்போ அதே இதுல 15வது வசனத்தை வாசிங்க. எபேசியர்ல முழங்கால் படிட்டு. அப்போ இந்த கிருபையை தேவ சமூகத்துல முழங்கால் படிட்டு அன்னைக்கு பவுல் கேட்டு வாங்கியிருக்கிறான். அப்போ நம்மளும் சுவிசேஷம் மற்றவங்களுக்கு சொல்றதுக்கு ஆண்டவர்கிட்ட கிருபை என்ன செய்யணும், கேட்டு வாங்கி பெற்றுக்கொண்டு நடந்து செல்லணும். அப்போ இதுக்கு இன்னொரு உதாரணமா கூட நம்ம சங்கீதம் 51 வாசிக்கும் பொழுது பாருங்க, 6வது வசனத்தை வாசிக்கும் பொழுது அங்கு தேவன் அப்ப அங்க பாருங்க தாவீது குறித்து நம்ம பார்க்க முடிகிறது. தாவீது பச்சை பாருங்க, உள்ளத்துல என்ன வேணும், உண்மையா இருக்க, உண்மை இருக்க வேண்டும், உண்மை இருக்கணும். நம்மகிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாரு, ஊழியம் செய்யறவங்க என்ன இருக்கணும், உண்மை இருக்க வேண்டும். உண்மை இருக்க விரும்புகிறேன் உள்ளத்துல. அப்போ விரும்புகிறாரு ஆண்டவரே, நான் எனக்கு உண்மையாக இருக்கணும், உண்மை எனக்குள் காணப்படணும், அது என் உள்ளமானது விரும்புகிறது. அப்ப நான் ஊழியம் செய்யறதுக்கு எனக்கு கிருபை தாங்க. அப்போ அந்த பவுலுக்கு கொடுக்கப்பட்ட கிருபை மாதிரி தாவீது இந்த இடத்துல இந்த அதிகாரத்துல வாசிக்கும் போது நம்ம எல்லாரும் நினைப்போம், பச்சைபால் இடத்துல தாவீது செஞ்ச பாவத்துக்கு மன்னிப்பு கேட்டு இது எழுதப்படுகிறதுன்னு. அப்போ ஊழியம் செய்யறதுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம கிட்டையும் சில குறைகள் குற்றங்கள் இருந்தா, பவுல் அன்னைக்கு தாவீது செஞ்ச தவறு தான் நம்ம செய்யணும்னு அவசியம் கிடையாது. ஊழியத்துக்கு நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டியது அவசியம். அந்த ஆயத்தமா இருக்கிறது கிட்ட நம்மகிட்ட குறைகள் இருக்கா, குற்றங்கள் இருக்கா, நம்ம யார்கிட்ட எதை பேசுவோம், இந்த வார்த்தையை பேசும் பொழுது நம்முடைய ஜீவிதம் சாட்சி உள்ள ஜீவிதம் இருக்கா, நம்ம இந்த சுவிசேஷ சொல்றதுக்கு தகுதி உள்ளவனாக நம்ம இருக்கிறோமா, இதையெல்லாம் ஆராய்ந்து நம்மகிட்ட உண்மை இருக்கிறது தேவன் எதிர்பார்க்கிறா. அப்போ அந்த வசனம் இன்னொரு தடவை வாசிக்கலாம். ஞானம். அப்போ உண்மை இருக்கிறதுக்கு ஆண்டவர்கிட்ட ஞானத்தை வாங்கி, ஆண்டவரே ஞானம் இருக்கிறவன் தான் கண்டுபிடிப்பான், நான் என்கிட்ட உண்மை இருக்கா, பொய் இருக்கா, பித்தலாட்டம் இருக்கா. அப்போ நம்ம மனசாட்சிக்கு தெரியும் நம்ம செய்யறது தவறு எண்ணங்கள் சிந்தனைகள், மற்றவங்களை ஏமாத்திடலாம். ஆனா நம்ம இருதயத்தை யார் பார்த்து கொண்டிருக்கிறார், ஏசப்பா பார்த்து கொண்டு இருக்கிறார். உண்மை உள்ளவங்கிட்ட ஆண்டவர் ஊழியத்துல நல்லா பயன்படுத்துவார், நல்ல அபிஷேகத்தை கொடுப்பார், கிருபவரங்களை கொடுப்பார், யாரிடத்துல எதை பேசணும் எதை பேசக்கூடாதுன்னு கற்றுக் கொடுக்கிற ஞானத்தை நமக்கு கொடுத்து ஞானத்தின்படி நம்மளை நடத்துகிற ஊழியத்துல ஞானத்துல நடக்கிறதுக்கு கிருபை செய்வார். அதுல 10வது வசனத்தை வாசிக்கலாம் பாருங்க. சுத்த இருதயத்தை என்னை. அப்போ முதல்ல உண்மை எதிர்பார்க்கிறார், அடுத்து சுத்த இருதயம் வேணும். ஊழியம் செய்கிறவங்கிட்ட என்ன இருக்கணும், உண்மை இருக்கணும், 2வது சுத்த இருதயம் வேணும். உள்ள கலக்கத்தை வச்சு இல்ல உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக பாவ காரியங்களை உள்ள வச்சுக்கிட்டு எல்லாமே எனக்கு தெரியும் என்று சொல்லி வேஷம் போடுகிறவாக இருந்து ஊழியத்தை செய்யக்கூடாது. தேவன் அதை உற்று கவனிக்கிறார். மனுஷன் முகத்தை பார்க்கிற தேவனோ இருதயத்தை பார்க்கிறா. அப்போ உண்மை இருக்க விரும்புகிறார், 2வது சுத்த இருதயம் இருக்கிறதுக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறா. அதுல 12வது வசனத்தை வாசிங்க. அதுக்கு அடுத்து உற்சாகமான ஆவி என்ன வேணும், ஊழியம் செய்வதற்கு என்ன வேணும், உற்சாகம் வேணும், விருப்பம் வேணும். இன்னைக்கு ஊழியம் இருக்கு, நம்ம செய்யணும், ஊழியம் செய்யணும், நானும் மற்றவங்களுக்கு இயேசு பத்தி சொல்லணும் அப்படின்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொண்ட நன்மைகளை போய் சொல்வதற்கு உற்சாகம் வேண்டும். ஊழியம் செய்வதற்கு அடுத்து என்ன வேணும், உற்சாகம் வேணும். அதுக்கப்புறம் பாருங்க, இந்த உற்சாகம் இருந்தா அதுக்கு அடுத்த வசனத்தை வாசிங்க. பாவிகள், அப்ப மற்றவங்களுக்கு சுவிசேஷம் சொல்றதுக்கு எனக்கு முடியும், பாவிகள் மனம் திரும்புவதற்கு என்னை பயன்படுத்துங்க அப்படின்னு என்னுடைய சாட்சி முதல்ல உண்மையா இருக்கணும்னு சொல்லி தாவீது எதிர்பார்க்கிற மாதிரி நம்ம ஊழியம் செய்யறவங்க சாட்சி உண்மையா இருக்கணும். எப்படி இருக்கணும், உண்மை இருக்கணும். ஊழியம் செய்யறவங்ககிட்ட என்ன இருக்கணும், சாட்சி இருக்கணும், உண்மை இருக்கணும். அதுக்கடுத்து முதல்ல சுத்த இருதயம் இருக்கணும். சுத்த இருதயம், உண்மை, அடுத்து சாட்சி இருக்கணும்.
ஊழியம் செய்யறவங்ககிட்ட ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். இதெல்லாம் இருந்தும் சிலவங்க தைரியமா சில காரியங்களை செஞ்சு மனசுல ஒண்ணு வச்சுக்கிட்டு ஊழியம் செய்யறவங்ககிட்ட கிரியைகள் நடக்காது. அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொன்னா, தீத்து 1ஆம் அதிகாரத்துல பாருங்க, கடைசி அந்த 3 வசனங்களை வாசிக்கலாமே. தீத்து 1ஆம் அதிகாரம் கடைசி 3. இப்படி இருங்க, அங்க என்ன சார் கடிந்து கொள்ள சொல்ல. அப்போ நம்மள ஆண்டவர் சில எச்சரிப்பும் கொடுக்கிறார். ஏன் எச்சரிப்பு கொடுக்கிறார்? ஊழியக்காரங்கள்ட்ட இருக்கிற சில காரியங்களை குறித்து வெளிப்படுத்துகிறார். சொல்லுங்க, வாசிங்க. சுத்தம் உள்ளவர்களுக்கு சகலமும் சுத்தமா இருக்கும். பாருங்க, சுத்தம் இல்லாதவங்க யாரு? அவிவிசுவாசம் இல்லாதவர்கள். சுத்த இருதயம் இல்லாதவர்கிட்ட என்ன இருக்காது? உண்மை இருக்காது. அடுத்து புத்தி என்னமா இருக்கும்? அசுத்தமா இருக்கும். என்னது அசுத்தமா இருக்கும்? மனசாட்சி, புத்தி. இவங்க எல்லாம் எப்படி இருப்பாங்க? மனசாட்சியும் புத்தியும் அசுத்தமா இருக்கும். இவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்லி வாசிங்க. தேவனை அறிந்திருக்கிறோம் என்று சொல்லி அறிக்கை பண்ணுகிறோம். எனக்கு தெரியும், எனக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது அப்படின்னு சொல்லி மிஞ்சின, அதாவது இத்தனை வருஷம் சர்வீஸ், நான் பைபிளையே கரைச்சி குடிச்சிட்டேன் அப்படி இப்படி சொல்லுவாங்க. ஆனா ஒரு சுவிசேஷம் சொல்லுங்க அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு வாய் திறந்து எப்படி பேசணும்னு தெரியாது. சிலவங்களுக்கு ஜெபம் பண்ணவே தெரியறது இல்லை. அப்போ அவங்க ஆண்டவர்கிட்ட ஊழியத்துக்கு போறவங்க முன்கூட்டியே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து நம்மளை ஆராய்ச்சி பண்ணி ஆண்டவர்கிட்ட தகுதி உள்ளவராக ஞானத்தை பெற்று தகுதி உள்ளவர்களாக கடந்து செல்லும் பொழுது தேவன் இதை பார்க்கிறார். அவர்கள் இந்த வசனம், இப்ப அந்த வாக்கியத்தை இன்னொரு தடவை வாசிங்க. பாருங்க, அறிந்திருக்கிறோம் என்று அறிக்கை செய்வார்கள், சொல்லுவாங்க. ஆனா கிரியைகள் என்ன இருக்காது? மறுதலிப்பு. அப்ப என்ன உண்மை? சுவிசேஷம் சொல்றதுக்கு அவங்களுக்கு தெரியாது. ஆனா நான் பேசிடுவேன், நான் செஞ்சிருவேன், என்கிட்ட நான் அப்படியான கதை கட்டுவாங்க. ஆனா அவங்களை தேவன் பயன்படுத்த முடியாது. அறிந்திருக்கிறோம்னு சொல்லி பெருமையா பேசுவார்கள். ஆனா ஆண்டவர் கொடுத்த ஞானத்துல பேசுறதுக்கு அவங்களுக்கு ஞானம் இல்லாமல் இருப்பார்கள். அடுத்து தொடர்ச்சியா வாசிக்கலாம். அவர்கள் எப்படி இருப்பார்கள்? அருவருக்கப்படத்தக்கவர்கள், கீழ்ப்படியாதவர்களும், எந்த நற்கிரியையும் செய்யறதுக்கு ஆகாதவன்னு சொல்லப்படும். அப்போ ஆயத்தம் இல்லாதவர்கள் எந்த நற்கிரிகளையும் தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்வதற்கு அவங்க பிரயோஜனப்பட மாட்டாங்கன்னு சொல்லப்படுகிறது. அப்போ சுவிசேஷம் செய்வதற்கு தேவ சமூகத்தில் ஆண்டவரே எனக்கு அந்த கிருபை தாங்க, அந்த பலனை தாங்க, ஞானத்தை தாங்க, அடுத்து சுத்தி இறைத்தாங்க, அடுத்து என்ன செய்யணும்? உள்ளத்தை உண்மை உள்ளவனாக இருக்கணும், அடுத்து சாட்சி உள்ளவனாக இருக்கணும், அந்த உற்சாகம் இருக்கணும். அப்பதான் நான் மற்றவங்களுக்கு சுவிசேஷம் செல்ல முடியும். பாதர்களை என்ன செய்ய முடியும்? ரட்சிப்பில் கொண்டு வந்து உங்களுடைய சமூகத்துல அவங்களை என்ன ரட்சிப்புக்குள் நடத்த என்னால முடியும் என்று சொல்லி தாவீது கேட்கிறா. நான் சாட்சி உள்ளவனாக மாறட்டும்னு சொல்லி மன்னிப்பு கேட்டு ஆண்டவர்கிட்ட அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இப்ப நம்மளும் ஆண்டவரே எங்களை ஊழியத்துல பயன்படுத்துங்க, அந்த ஞானத்தை தாங்க, அந்த கிருபையை தாங்கன்னு சொல்லி நம்ம பெற்றுக்கொண்டு ஊழியத்துக்கு தேவ சமூகத்துல கடந்து செல்லும் பொழுது தேவன் நமக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார். அப்ப அந்த ஞானத்தை ஆண்டவரே அன்னைக்கு பவுல் தன்னுடைய தேவ சமூகத்தில் உட்கார்ந்து அந்த கிருபையை தானே பெற்றுக்கொண்டாராம். அவங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல, பைபிள் காலேஜ் போகல, இல்லை அவர் போய் என்ன செய்யல, இன்னொரு ஆள்கிட்ட போய் ஐடியா கேட்கல. அவர் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கேட்டார், தேவனர் கற்றுக் கொடுத்தார். இன்னைக்கு அந்த வசனத்தை, இன்னொரு வசனத்தை கூட பாருங்களேன். இப்படிப்பட்டவர்கள் குடும்பத்தில் எப்படி ஆசீர்வாதம் இருக்குன்றதையும் ஏசாயா 65 அந்த 22வது வசனத்தை கூட வாசிக்கலாம். ஏசாயா 65:22. இவங்க குடும்பம் எப்படி ஆசீர்வதிக்கப்பட, ஊழியக்காரங்களுடைய குடும்பங்கள், ஊழிய செய்யுங்க குடும்பங்கள் எப்படி ஆசீர்வதிக்கப்படும் சொல்லப்படுகிற பாருங்களேன். ஏசாயா 65:22 எடுத்தவங்க வாசிக்கலாம். என் ஜனத்தின் நாட்களில் இருக்கும். நான் தெரிந்து கொண்டவர்கள் தங்கள் கைகளின் கிரியைகளை நெடுநாளாய் அனுபவிப்பார்கள். பாருங்க, நான் தெரிந்து கொண்டவர்களின் கைகளின் கிரிகளை நெடுநாளாக அனுபவிப்பார்கள். பாருங்க, நெடுநாளாக நமக்கு என்ன
ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அனுபவிக்கக்கூடிய கிருபையை தேவன் கொடுக்கிறார். ஊழியம் செய்கிறவங்க நெடுநாளாக அவங்க குடும்பம் ஆசீர்வதிக்கப்படும், பிள்ளைகள் தளிர்க்கப்படும், அவங்க குடும்பத்தில் எந்த நன்மையும் குறைபடாது. எந்த தொழில், எந்த வியாபாரங்கள், எந்த நிலையில் இருக்கிறோமோ அவங்க நெடுநாளாக அவர்கள் அழைத்தவர்கள் நெடுநாளாக அந்த சுகத்தை நேசுவார்கள், கையின் பிரயாசத்தை காப்பார். அது மாத்திரம் அனுபவிக்க கிருபை தருவார். இன்னைக்கு சொத்து சுகம் நிறைய சேர்த்து வைக்கிறாங்க, அனுபவிக்கிறதுக்கு அவங்களுக்கு என்ன இடம் இல்லாமல் போகிறது. அப்போ சொத்து சுகம் எவ்வளவு இருந்தாலும், பண வசதிகள் எவ்வளவு இருந்தாலும், ஊர்ல எவ்வளவு பேரும் புகழும் இருந்தாலும், சுவிசேஷம் செய்கிறவனுக்கு கொடுக்கப்படுகிற ஆசீர்வாதத்தை அவங்க விசேஷமா பெற்றுக்கொள்ள முடியாது. அப்ப சுவிசேஷம் செய்கிறவங்க, டிராக்ஸி, ரேடியோ, டெலிவிஷன், இப்படி ஊழியம் செய்ய போறவங்களுக்கு இப்படிப்பட்ட நன்மைகளை தேவன் கொடுத்து நம்மளை ஆசீர்வதிக்கா. இன்னைக்கு நம்ம அந்த ஆசீர்வாதத்தோடு ஊழியத்துக்கு கடந்து செல்லாமா? தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கலாம். தேவன் தாமை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். ஷாதுடுக்கு நினைக்கலாகப்பா. ஜெபம் முடிக்கலாம். ஜெபம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திர இயேசுப்பா. நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம். ஆமென். மகிமையின் தேவனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மட்டுமா உம்முடைய வசனத்தை கேட்டோம். ஆமென். நாங்களும் உண்மையுள்ளவராய் இருந்து ஆண்டவரே உம்முடைய நற்செய்தியை அறிவிக்க கர்த்தர்களுக்கு கிருபை தாங்கப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவரே ஸ்தோத்திரம். நாங்கள் கிளம்பி இப்ப இந்த கல்லூரிக்கு நாங்கள் கிளம்பி சொல்லுகிறோம். தேவனை கர்த்தர்களோடு கூட வருவீராக, எங்களுக்கு முன் சொல்வீராக. யாத்திரை 33:14 படி உம்முடைய சமூகம் எங்களுக்கு முன் சொல்லும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இங்க இருக்கிற ஒவ்வொரு மேலும் இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். ஆமென். ஆண்டவரே ஒவ்வொரு ரத்த கோட்டைகள் மூடி மறைத்துக் கொள்வீராக. ஆமென். ஆண்டவரே நாங்க டாக்ஸ் கொடுக்கும் போதெல்லாம் ஆண்டவரே எல்லாரும் சந்தோஷத்தோடு வாங்க கர்த்தர் கிருபை செய்யுங்கப்பா. அநேக அற்புதங்கள் நடக்க கிருபை செய்யுங்கப்பா. ஆண்டவரே அந்த ஊர்ல இருந்து எங்களுக்கு அநேக ஆத்துமாக்கள் வேணும் ஆண்டவரே. ஆமென். பரிசுத்த ஆவியானவரே கிருபை செய்வீராக. ஆண்டவரே எங்களுக்கு அந்த ஊர்ல இருந்து அநேக ஆத்துமாக்களை ஆண்டவரே நீங்க கொள்ளை பொருளை தருகிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா பேசுகிறது நீங்கள் அல்ல, பரிசுத்த ஆவியானவரே பேசுவார். அந்த வார்த்தையின்படி ஆவியானவரே ஒவ்வொரு நபரையும் நாங்க பார்த்து பேசும் பொழுது அவங்களுக்கு என்னென்ன தேவைகள் என்பதை நீங்க அறிஞ்சிருப்பீங்க ஆண்டவரே. கவலையோட இருக்கிறவங்களுக்கு, கஷ்டத்தோட இருக்கிறவங்களுக்கு, பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு, வியாதியோட இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரே சமாதானம் இல்லாதவங்களுக்கு ஏற்ற வேளையில என்னென்ன வார்த்தைகளை பேசணுமோ ஆவியானவர் பேசும்படியே நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஊழித்து வர ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய ஆவியானவர் பயன்படுத்துங்க. வரங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் செயல்படட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் ஒவ்வொருவரையும் நீங்க பயன்படுத்துகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் கிளம்பி சொல்லுகிறோம். நீர் எங்களோடு கூட வந்து ஆண்டவரே நீங்க வழி நடத்துகிறதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம். நீங்க முன் சொல்லுங்க, நாங்க உங்களுக்கு பின்னால வரோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். 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 சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தருக்கு சகல வல்லமையும். ஆமென். ஆமென். ஒரே ஒரு நிமிஷம் ட்ராக்ஸ்க்காக ஜெபம் பண்ணுவோம். பிரதர் ஜெபம் பண்ணுங்கயா. எங்க இருக்காரு? அப்படியா? அப்படியா? பிதா குமார பரிசுத்த நாமத்தில் ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர் ஆண்டவரே. நாங்கள் நீர் கொடுத்த ஊழியத்துக்காக கொடுக்கப்பட்ட டிராக்ஸ்கள், புக்குகள் எல்லாவற்றும் உடைய தெளிக்கிறோம். நீ ஆசீர்வதிப்பீராக. இது நம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். அன்னைக்கு 12 வருமா பெரும்பாடு விட ஸ்ரீமது ஆடை தொட்ட பொழுது சுகம் வல்லமை வெளிப்பட்டது போல இந்த டிராக்ஸ் வாங்கும் பொழுது அவர்களில் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும். உம்முடைய நாமத்தை இதில் மகிமைப்படுத்துங்க. அவர் ரட்சிக்கப்பட உதவி செய்ய இந்த வார்த்தைகள் அவளோடு பேசும்படியாக இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே. ஆமென். 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 சரி, இந்தாங்க ட்ராக்ஸ் இருக்குதுல. என்ன எல்லாரும் லேட்டா வரீங்க?